இந்த படம் பார்த்த அப்புறம் ஒரு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணால் கூட செம கில்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. டே 82 இன்னைக்கு சினிமா ஆஃப் தி டேல 2019 ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லராக ரிலீஸ் ஆன த பிளாட்ஃபார்ம் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிசனில் நூற்றுக்கணக்கான ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா 2 கைதிகள் இருக்காங்க. இப்போ அந்த ஃப்ளோரோட மிடில் ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக தான் எல்லா பிரிசனர்ஸுக்குமே ஃபுட்டு கொடுக்குறாங்க. இப்போ டாப் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர விருந்தாக இருக்கும். பட் அதுவே லோவர் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு எவ்ரி மந்த் அங்கே உள்ள பிரிசனர்ஸ் ரேண்டமாக ஒரு ஃப்ளோர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்க அந்த ஃபுட்டு கொண்டு வர அந்த பிளாட்ஃபார்ம்னால அங்கே உள்ள பிரிசனர்ஸ்குள்ள என்ன மாதிரி கயாஸ்லாம் நடக்குது அண்ட் அந்த ஃபுட்னால எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போகிறாங்க, இதெல்லாம் தாங்க அந்த பிளாட்ஃபார்ம். அண்ட் ஃபுட்டை வச்சு சொசைட்டி எக்ஸ்பிளைன் பண்ண விதமே பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பிளாட்ஃபார்ம் இறங்குற சீன் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸோடையும் அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு டென்ஷனையும் நமக்குள்ள நல்லாவே கடத்திருப்பாங்க. ஃபுட்டே ஒரு வெப்பன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. சிம்பிள் கான்செப்ட் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. சர்வைவல் சீன்ஸ்லாம் ரொம்ப இன்டென்ஸாகவே இருக்கும். அன்பிரடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளேனால அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நம்மளால துளி கூட கெஸ் பண்ண முடியாது. ஒரு 1.5 மணி நேரம் டைம் இருந்துச்சுன்னா இந்த டிஸ்டர்பிங்கான படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி மூவி ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு அண்ட் படம் பார்த்தவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.